இளைஞர் சுய முன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்படும் என 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆட்சி நிறைவடைய கிட்டத்தட்ட 100 நாள்களே உள்ள நிலையில் அதன் நிலை என்ன? வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? பார்க்கலாம் விரிவாக. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 12ஆம் வகுப்பு மற்றும் தொழில் கல்வி அடிப்படையில் வேலைவாய்ப்பற்ற 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் குறைந்தபட்சம் 15 பேர் அடங்கிய இளைஞர் சுய முன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது திமுக. அதாவது படித்து வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கும் இளைஞர்களை குழுக்களாக இணைத்து அவர்கள் சுய தொழில் தொடங்கி வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை அடையச் செய்வதே இந்த வாக்குறுதியின் நோக்கம் என பிரச்சாரம் செய்தது திமுக. இளைஞர் சுய முன்னேற்ற குழுக்களாக இணைந்து இளைஞர்கள் தொடங்கும் சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு தேவையான முதலீட்டில் அந்த குழுக்கள் 10 விழுக்காடு தொகையை செலுத்தினால் அரசு தரப்பில் 25 விழுக்காடு மானியமாக கொடுக்கப்படுவதுடன் எஞ்சிய தொகையை அரசே வங்கிக் கடனாக பெற்றுத்தரும் என்பதுதான் வேலையின்றி தவித்து வந்த இளைஞர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி. அது மட்டுமின்றி அவ்வாறு தொடங்கப்படும் தொழில் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அரசே கொள்முதல் செய்து கொள்வதோடு ஒப்பந்த புள்ளியில் 10 விழுக்காடு சலுகை தரப்படும் எனவும் வாக்களித்திருந்தது. இதன் மூலம் படித்த இளைஞர்கள் வேலை தேடுவோர் என்ற நிலையில் இருந்து தொழில் முனைவோராக முன்னேற்றம் பெறுவர் என்றும் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் தவித்தவர்கள் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய நிலையை எட்டுவர் என்றும் வாக்குறுதி என்ற பேரில் வாய்ஜாலத்தை காட்டியிருந்தது திமுக. அது மட்டுமா, தமிழ்நாடு உற்பத்தி துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதோடு இளைஞர்களின் பங்களிப்போடு தமிழகத்தின் பொருளாதாரம் மேம்படுவதற்கான ஒரு மைல்கல் திட்டமாகவும் இது அமையும் என்றது திமுக. இதன் மூலம் வேலை கிடைக்கவில்லை என்ற இளைஞர்களின் ஆதங்க குரல்கள் அடங்கி தமிழ்நாட்டில் 1 லட்சம் இளைஞர்கள் தொழில் முனைவோர்களாக மாறப்போகிறார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தது திமுக. திமுகவின் இந்த வாக்குறுதியை கேட்கும் போது சிவாஜி படத்தில் ரஜினி நடந்து வர வர மண் சாலைகள் தார் சாலைகளாக மாறுவதும் அதில் வால்வோ பஸ் உள்ளூர் டவுன் பஸ்ஸாக ஓடுவதும் குடிசைகள் மாளிகைகளாக மாறுவதும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உருவாவதும் போதாக்குறைக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் ஐடி பார்க் என தமிழகத்தின் கிராமங்கள் அமெரிக்காவின் மாகாணங்கள் ரேஞ்சுக்கு ஒரே நிமிடத்தில் உருமாறும் காட்சிகள்தான் நினைவுக்கு வருகிறது. திமுக மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் போதும், வேலையற்ற இளைஞர்கள் அத்தனை பேரும் தொழில் முனைவோர்களாக மாறி தமிழகத்தின் பொருளாதாரமே எங்கோ போகப் போகிறது என்ற மாய பிம்பத்தையே ஏற்படுத்தியது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்டது. வேலையற்ற இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம்தான் இன்னும் கூடி வரவில்லை. ஆணி போய் ஆவணி வந்தால் அறிவிப்பு வந்துவிடும் என்பது போல ஒவ்வொரு பட்ஜெட்டையும் எதிர்பார்த்து தமிழகத்தின் இளைஞர்கள் ஏமாந்து நிற்பதுதான் மிச்சம். சரி, தொழில் முனைவோர்களாக ஆக்கத்தான் திமுக ஆட்சியில் வழியில்லை, குறைந்தபட்சம் வேலை வாய்ப்பையாவது உறுதிப்படுத்தியதா என்றால் நெக்ஸ்ட் என்றுதான் சொல்ல வேண்டும். துபாய் தொடங்கி பிரிட்டன், ஐரோப்பா என நாடு நாடாக சுற்றி திரிந்து 10,62,000 கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம்.
922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 32,81,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உறுதி செய்திருக்கிறோம் என புலங்காகிதம் அடைந்தார் விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து புள்ளி விவரங்களுடன் கூடிய வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை காகிதத்தை காட்டுகிறார் விளம்பர திமுக அரசின் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா. உண்மையிலேயே 10,62,200 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருந்தால் அதன் விவரங்களை வெளியிடுவதில் திமுகவுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் ஒட்டுமொத்த திமுகவும் மியூட் மோடுக்கு மாறிவிடுகிறது. ஃபாக்ஸ்கான் இந்தியா நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் ஹூ விளம்பர முதலமைச்சரை சந்தித்ததன் போட்டோவை வைத்துக்கொண்டு அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி முதலீடு செய்கிறது, 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்றெல்லாம் டிஆர்பி ராஜா உருட்டி கொண்டிருக்க, அத்தனையும் பொய், முதலீடு செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என மறுத்தது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். இது சட்டமன்றத்தில் விவாத பொருளாக மாற, நான் சொன்ன ஃபாக்ஸ்கானுக்கு கன்னத்தில் மறு இருக்கும், இந்த ஃபாக்ஸ்கானுக்கு அந்த மறு இல்லை என்பது போல மீண்டும் எதையோ உருட்டி சமாளித்தார் அமைச்சர் டிஆர்பி ராஜா. அது மட்டுமா, தமிழகத்தில் முதலீடு செய்யவிருப்பதாக விளம்பர திமுக அரசு கூறி வந்த கூகுள் நிறுவனம் தனது டேட்டா சென்டரை ஆந்திராவில் அமைக்கப் போவதாக அறிவித்துவிட்டது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் விரைவில் அமையப் போகிறது. தமிழ்நாட்டுக்கு 11,32,000 கோடி முதலீடு, 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்தாகிவிட்டது என்றெல்லாம் கூறப்பட்ட ஹுவான் என்டர்பிரைசஸ் நிறுவனமும் தமிழகத்துக்கு பௌபௌ காட்டிவிட்டு ஆந்திராவுக்கு சென்றுவிட்டது. இப்படி விளம்பர திமுக அரசு ஈர்த்ததாக கூறிய மொத்த வெளிநாட்டு முதலீடுகளும் அத்தனையும் பொய்யா கோபால் என கேட்கும் அளவுக்கு இருக்க, எதிர்க்கட்சிகளின் துளைத்தெடுக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் விளம்பர திமுக அரசு அசிங்கப்பட்டு போனது தனிக்கதை. இந்த நிலையில்தான் வெளிநாட்டு முதலீடு நமக்கு ராசி இல்லை என நினைத்து உள்ளூர் முதலீடுகளை ஈர்க்க கோவை, மதுரை என ஆட்சி முடியப் போகும் தருவாயில் மாவட்டமாக ரவுண்டடித்து வருகிறார் விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின். அதன்படி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அன்னபூர்ணா ஸ்வீட்ஸ், ஹட்சன் கீ போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யவிருப்பதாகவும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் அறிவித்தது விளம்பர திமுக அரசு. ஏற்கனவே இந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக ஏரியாவுக்கு ஏரியா கிளைகளை வைத்து தொழில் செய்து வரும் நிலையில் அதனை புதிய முதலீடுகள் பட்டியலில் சேர்த்த திமுகவின் மன தைரியத்தை பாராட்டியே ஆக வேண்டும். அது கூட பரவாயில்லை, சென்னையில் வண்டர்லா தீம் பார்க் திறப்பு விழா தமிழக அரசு சார்பில் அரசு விழாவாக முன்னெடுக்கப்பட்டதோடு விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலினே அதனை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததையும், வெற்றிகரமாக முதலீட்டை ஈர்த்துவிட்டோம், 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற உருட்டைத்தான் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தமிழ்நாட்டில் பொறியியல், வணிகவியல் என பட்டம் படித்த எத்தனையோ இளைஞர்கள் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்க, தீம் பார்க்கில் ராட்டினம் சுற்றுவதையெல்லாம் வேலைவாய்ப்பு என மார்த்தட்டி கொண்ட திமுக அரசை பார்க்கும்போது ஆத்திரம்தான் வருகிறது. அதிலும் நுழைவு கட்டணம் என்ற பேரில் தமிழக மக்களிடம் இருந்து ஆயிரக்கணக்கில் வசூல் செய்து கோடிக்கணக்கில் லாபம் பார்க்க இருக்கும் வண்டர்லா தீம் பார்க்கை எப்படி முதலீடாக ஏற்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. இதை கூட விட்டுவிடலாம். லீகோ என்ற குழந்தைகள் விளையாட்டு சாமான் விற்பனை நிறுவனம் சென்னையில் புதிய கிளையை திறந்ததையெல்லாம் முதலீடு என்ற பேரில் கணக்கு காட்டி வரும் திமுகவை எப்படி விமர்சிப்பது என்றே தெரியவில்லை. தமிழ்நாட்டில் காலம் காலமாக அணில் சேமியா வாங்கி மக்கள் உப்புமா, பாயாசம் போன்ற பல உணவு வகைகளை சமைத்து ருசித்து வருகின்றனர். அதிலும் அணில் சேமியா ரொம்ப நல்ல சேமியா என்ற விளம்பரம் 90s கிட்ஸ்களுக்கே அலுத்து போன ஒன்று.
அப்படி இருக்கையில் அனில் சேமியா நிறுவனம் தமிழ்நாட்டில் 20 கோடி முதலீடு செய்ய போகிறது, வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என தொழில்துறை அமைச்சர் புல்லரித்து போனதை விமர்சிக்க வார்த்தைகள் இல்லை. இதையெல்லாம் கூட மன்னித்து விடலாம். ஆனால் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் 4000 கோடி முதலீடு செய்ய இருப்பதாக கூறி 2 தினங்களுக்கு முன்பு துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் நடந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியை எந்த லிஸ்டில் சேர்ப்பது என்றே தெரியவில்லை. ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம் வெப் சீரிஸ் தயாரிப்பதற்கும் தமிழ்நாட்டு முதலீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சினிமாவுடன் இணைந்த வலுவான பொருளாதாரம் என்றால் திமுகவின் குடும்பத்துக்கு சொந்தமான பல தயாரிப்பு நிறுவனங்களை அரசுடைமையாக்கி திரைத்துறையில் நலிந்த நடிகர் நடிகைகளுக்கு வாய்ப்பளித்து அவர்களை பொருளாதாரத்தில் மேம்பட செய்திருக்கலாமே. மலையாளத்தின் உச்ச நடிகரான மோகன்லால், தெலுங்கு திரையுலகின் உச்ச நடிகரான நாகார்ஜுனா போன்றவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியை ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ்நாட்டின் முதலீடு என திமுக உருட்டிய உருட்டை உச்சகட்ட ரகம் என்றே சொல்ல வேண்டும். பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கோடிகள் முதலீடு செய்து உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைப்பதனால் தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதுடன் அதை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி பெறுவதும், உற்பத்தி செய்யப்படும் பொருளின் விலை குறைந்து மாநிலத்தின் தொழில்துறை சிறந்து விளங்குவதோடு மாநிலம் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்பதற்காகவே ஒவ்வொரு மாநிலமும் பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்க ஆர்வம் காட்டுகின்றன. அப்படி இருக்கையில் அதன் அர்த்தத்தையே மாற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் முதலீடுகளாக கணக்கு காட்டி வருகிறது திமுக. இப்படியே போனால் பீகாரை சேர்ந்த ஒருவர் சென்னையில் பானிபூரி விற்பனை செய்வதை கூட முதலீடு என திமுக உருட்டினாலும் வியப்படைவதற்கு இல்லை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவித்து வரும் நிலையில் அவர்களை தொழில் முனைவோர்களாக்குவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் குறைந்தபட்சம் முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்பை கூட ஏற்படுத்தி கொடுக்காமல் முதலீட்டாளர் மாநாடு என்ற பெயரில் திமுக வேடிக்கை காட்டி வருவது தமிழக இளைஞர்களை பெரும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியுள்ளது.